தேர்தல் சரவெடி. வடசென்னை நாடாளுமன்ற தொகுதி வாக்கு எண்ணும் மையத்தை பெருநகர காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர், சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் ஆய்வு செய்தனர். 104 கேமரா கரெக்டாக இடம் இருக்கா, இன்க்ளூடிங் 360, இதெல்லாம் நாங்கள் பார்வையிட்டோம். அனைத்து காவல்துறையும் தன்னோட அனைத்து ஏற்பாடும் திருப்திகரமாக செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி நம்மளோட ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸும் இங்கே பணியாற்றக்கூடிய அனைத்து ஏஆர்எஸும் அதை தொடர்ந்து தன்னோட அலாட்டட் ஒர்க்கை பார்த்துருக்காங்க. வாக்கு எண்ணும் மையத்தை சுற்றி ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்க வேண்டும் என தலைமை தேர்தல் அதிகாரியிடம் திமுக சார்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஸ்ட்ராங் ரூமுக்கு குறைந்தபட்சம் ஒரு 500 மீட்டர் அந்த சுற்றளவுக்கு இருக்கு. எந்த ட்ரோன் போன்ற சாதனங்களை இயக்குவதற்கு அனுமதிக்கக்கூடாது, அதற்கான உரிய உத்தரவுகளை காவல்துறைக்கு தந்திட வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு கோரிக்கையை கொடுத்திருக்கிறோம். தன் மீதான குற்றச்சாட்டுகளை அமைச்சர் ரகுபதி நிரூபிக்க தயாரா என அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் கேள்வி எழுப்பினார். 24 மணி நேரம் டைம் கொடுக்குறேன், 24 hours டைம். அவர் 1 மணி நேரம் சொன்னார்ல, 24 மணி நேரத்துல பத்திரிகையாளர்கள்லாம் அவர் அழைத்து கொண்டு போய் அவர் அங்க போய் எங்கே நான் எந்த இடத்துல இடைமறித்திருக்கிறேன், எத்தனை வயலுக்கு நான் தண்ணீர் பாய்ச்சிருக்கிறேன் என்பதை ரகுபதி அவர்கள் நிரூபிக்க தயாரா. அவர் நிரூபிக்கல அப்படின்னா அவர் சட்டத்துறை அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வதற்கு தயாரா என்ற கேள்வியை நான் பகிரங்கமாக கேட்க விரும்புகிறேன். தனது வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாக முன்னாள் முதலமைச்சர் OPS தெரிவித்துள்ளார். ராமநாதபுரத்தில் என்னுடைய வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. நாடு முழுக்க தேசிய ஜனநாயக கூட்டணியோட வெற்றி வாய்ப்பு உறுதியாக மாண்புமிகு பாரத பிரதமர் மீண்டும் 3ஆம் முறையாக பாரத பிரதமராக பதவியேற்பார்கள். மத்தியில் திமுக ஆதரவுடன் ஆட்சி அமைந்ததும் தேவையான நிதியை பெறுவோம் என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்துள்ளார். நாங்கள் கேட்டது 38,000 கோடி, இவர்கள் கொடுத்து ரொம்ப சொற்ப தொகை. ஆக நான் சொன்னதை போல யானை பசிக்கு சோலை பறிப்பு பொறி மாதிரி இருக்குது. இதை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை. காரணம் என்ன, இன்னும் ஒரு மாத காலத்தில் ஆட்சி மாற்றம் நிச்சயமாக ஏற்பட போகிறது. அப்படி ஏற்படுகிற நேரத்தில் எங்களுடைய தலைவர் தளபதி தான் பிரதமர் அவர்கள் யார் என்பதை நிர்ணயிக்கிற இடத்தில் இருக்கிறார். ஆகவே வருகிற சர்க்கார் எங்கள் சர்க்காராக இருக்கும், எங்களுடைய அரசாக இருக்கும். ராஜஸ்தானில் பேசிய பிரதமர் முஸ்லீம் என்கிற வார்த்தையை எங்கேயாவது சொல்லி இருக்கிறாரா என பாஜக மூத்த தலைவர் H. ராஜா கேள்வி எழுப்பியுள்ளார். எங்கேயாவது அந்த 90 செகண்ட் தான், 1.5 நிமிஷம் பிரதமர் ராஜஸ்தானில் பேசிய விஷயம். 90 செகண்டில் அவர் முஸ்லீம்ங்கிற வார்த்தை எங்கேயாவது சொல்லியிருக்காரா? எலெக்ஷன் கமிஷனுக்கு பெட்டிஷன் கொடுத்துருக்கீங்க, அதுக்கப்புறம் சொல்கிறீங்க எலெக்ஷன் கமிஷன் நடவடிக்கை எடுக்கலாம். நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் தானே எலெக்ஷன் கமிஷன் நடவடிக்கை எடுக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.